தேனி மலைப்பகுதியில் தடையை மீறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை நடத்திய சீமான் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளை திறந்துவிட்டு இனப்படுகொலை நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டியிருக்கிறார். கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நில உரிமை கோரி போடி மலைப்பகுதியில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மலையில் மாடு மேய்க்கும் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. போராட்டத்துக்கு வனத்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்து சீமானை தடுத்து நிறுத்தினர். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் தடையை மீறி மலைப்பகுதியில் தடியுடன் நடந்தும் ஓடியும் போராட்டம் நடத்தினார். முன்னதாக பேசிய சீமான் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் விவசாயிகளுக்கு வனத்துறையினர் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருவதாகவும் மலைகளை காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் அங்கு ஆடு மாடுகள் மேய்ச்சல் அவசியம் என்றார். இலங்கையில் சிங்களன் குண்டு வீசி தமிழ் இனத்தை அழித்ததை போன்று தமிழகத்தில் மதுக்கடைகளை திறந்துவிட்டு இன அழிப்பு நடத்தப்பட்டு வருவதாக கடுமையாக சாடினார் சீமான். எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம சாராயத்து வித்து 50,000 கோடிக்கு எங்களை ஆத்தால பண்ணி சாகடிச்சுங்க. சுடுகாடாக்கி விட்டேன். ஐயா ராமசாமி அவர்கள் தாலி அறுத்துரு, அதை கலட்டிடுறது அடிமை சின்னம், அது விலங்கு, பெண்ணுக்கு அடிமை சின்னம். அதனால அதை கடைபிடிக்கிறாங்க. அவரை பின்பற்ற எல்லாரும் பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலி அறுத்துட்டான் குடிக்க வச்சு. சிங்களத்தை இலங்கையில சிங்களம் எங்களை குண்டு ஓட்டு கொன்னா, அது இனப்படுகல. இவன் குடிக்க வச்சு கொள்றான், இதுவும் இனப்படுகல. அவன் 1.5 லட்சம் பேரை ஒரே ஆண்டுல கொண்டான், இவன் 5 லட்சம் பேரை அந்த 5 ஆண்டுல கொள்றான். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க கொண்டவன் சிங்களவன், இங்க கொள்றவன் எங்களவன். பெரிய வித்தியாசம் இல்ல. இப்படியே கத்திக்கிட்டே இருக்க நினைச்சிட்டு இருக்காத. இந்த நாட்டை என் முன்னவர்கள் கண்ட கனவின் வழி நடந்து என் உயிர் தலைவன் கொண்டு வந்து துமந்து நின்ற கனவை, அதை அப்படியே என் தலைவனின் வழியே பாதை, அவன் மொழியே கீதை என்று பின்னடக்கிற அவன் பிள்ளைகள் இந்த நிலத்தை, தமிழர் தேசிய நிலத்தை, இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக, பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைப்போம். நீ பார்த்துக்கிட்டே 5 ஆண்டுகள் ஆகச் சிறந்த நாடாக மாற்றுவேன். அவ்வளவு திட்டங்கள், சிந்தனைகள் எல்லாம் தான். கோடி கனவு கொண்டோம், அதை நிறைவேற்ற கூடி வாருங்கள், ஓடி வாருங்கள் என் மக்களை என்று ஊராக கத்தி வருவது காரணம் அதுதான். அவனுக்கு தெரியாது ஆடு மாடுனா என்னமோ வச்சுக்கிருக்காங்க. இது இன்னைக்கு இல்லடா. என் தம்பி சீமான் சொன்ன மாதிரி முல்லை நில ஆதியில காடுகள்ல நாங்க வாழ தொடங்குற போது, மலையிலிருந்து கீழே இறங்கி காடுகள்ல வாழ தொடங்குற போது செஞ்சதுராது. ஆடு மாடு மேய்த்தல் தொழில் அல்லடா, எங்கள் வாழ்க்கை முறையடா, எங்கள் கலாச்சாரம்டா, பண்பாடடா. உலகத்துல நான் யாருன்னு வர்றான், எத்தனையோ இனங்கள் இருக்கிற ஆட்டுக்கும் மாட்டுக்கும் விழா வச்சு மாட்டு பொங்கல் என்று கொண்டாடிய பரம்பரைடா நாங்க. குடும்ப அட்டையில ரேஷன் கார்டுல மாட்டு பேரை சேர்த்த மரபன் நாங்க தான்டா அந்த மரபினன். பைத்தியக்காரப்பட எவ்வளவு பெரிய ஆண் மக்கள் வீரனும் அடைக்க முடியாத அடங்காத காலை துள்ளி போகும்டா. என் தங்கச்சி வந்து அப்படி கையை காட்டணும் ஓடியாரும்டா, செல்லமா ஓடியாரும்டா. வைத்தியக்காரன் என்னமோ இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல, சிக்கிக்கிட்டோம்டா. இவங்க கிட்ட முட்டாப்பைய கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம். தப்பிக்க ஒரே வழி இருக்குது. அவங்களுக்கு போராட தெரியல, இத்தனை கொம்ப வச்சுக்கிட்டு சும்மா தெரியல, ஏன்னா குத்தி பேத்து விட்டு இருப்பான் புறா பேரு. அவனுக்கு தெரியல கூர்மையான கொம்பு இருக்கிறத மறந்துட்டு தான் அது வண்டி இழுத்துக்கு தெரியுது. அது மாதிரிதான் நாங்களும் இப்படி